தாய்மடியில் தான் கிடைக்கும். தாயொருத்தி இல்லைன்னா வேதனையில் தான் கிடப்போம். தேடி வரும் சொந்தமெல்லாம் தாய்ப்பா சொந்தந்திடுமா. ஊரில் உள்ள சாமி எல்லாம் தாய் போல வந்திடுமா, தாய் போல வந்திடுமா. தாயிடத்தில் பட்ட கடன் ஏறாலாம், ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும். என்னையே நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா, அது வெளிச்சம் பெற குறுகுற நாம் எழுதுவத்தியடா. ஆபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம். ஆபீஸ் பூட்டி இருந்துச்சு. கலெக்ஷன் நீங்க அத நான் கொண்டு பேங்க்ல கட்டணும். வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கேன். 3500 வரவுங்க, 4000 செலவுங்க. உங்க அண்ணன் தம்பி 2 பேருக்கு 500 கொடுக்கறதுக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கும். ஆபீஸ மூடி 2 நாள் ஆச்சு. அவசரப்பட்டுறீங்க முதலாளி. நேத்து கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 4500 ரூபாய். 5000 செலவு சொல்லுவல? இல்ல, 4000 ரூபாய் செலவு, 500 ரூபாய் கம்பெனிக்கு மிச்சம். இத நாங்க நம்பணும். நீங்க நம்பித்த ஆகணும். எப்படி? பை கண்டர். இது கம்பெனியோட காசு.